வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க பிரச்சனை தான் வாழ்க்கையாவே இருக்குன்னு. அவங்க பிரச்சனைகளை நினைச்சு சின்ன குழந்தை போல அழுது புலம்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப பாவம். பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. உங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள முடியலன்னா நீங்க ரொம்ப சின்ன மனுஷன். இதுல பாத்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பிரச்சனை, அதுல வாழ்ந்து காட்டுறது தான் அதற்கான தீர்வு. உங்க வாழ்க்கையில நிறைய தடைகள் பிரச்சனைகள் வரும். அதிலிருந்து மீண்டு வர இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அந்த 5 விஷயங்கள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டி இருக்கு. அது என்னன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க சரி பண்ணிட்டாலும் புது பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் உண்மை. இப்படிதான் வாழ்க்கை. அவைகளை எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்திக்கிறது தான் சிறந்த வழி. இப்போ உங்களை தயார்படுத்துற அந்த 5 விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். நம்பர் 1, மேக் மணி. பணம் சம்பாதிக்கிறது ஆண்களுக்கான கடமைகள்ல ரொம்ப முக்கியமானது. பணம் வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணலன்னா கூட பணம் கண்டிப்பா எல்லா பண பிரச்சனைகளையும் சரி பண்ணும். நீ விரும்புறியோ இல்ல வெறுக்கிறியோ இந்த உலகத்தை பணம் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. பணம் இல்லாத மனிதன் பலம் இல்லாத மனிதன். ஒரு ஆணா பணம் சம்பாதிக்க வேண்டியது உன்னோட கடமை. பணம் சம்பாதிக்க முடியாதவன் தான் பணம் தான் எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் மூல காரணம்னு சொல்வான். இல்லைன்னா பணம் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் தராதுன்னு சொல்வான். எப்போல்லாம் அவங்க கிட்ட ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்றாங்களோ அப்போ நீங்க அவங்க சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. பாவம், அவங்க ரியாலிட்டியை ஏத்துக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஒவ்வொரு ஆணும் பணம் சம்பாதிக்கிற இந்த கலையில கை தேர்ந்தவனா இருக்கணும். இன்னும் எதுவும் தாமதமாகிடல. ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கத்துக்க ஆரம்பிங்க. ஃபியூச்சரில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு வீடியோஸ் போட போகிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு நாள் நீங்கள் நிச்சயம் சந்தோஷப்படுவீங்க. நம்பர் 2, ரூல் யுவர் மைண்ட். உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. 1, நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது. 2வது, உங்கள் மைண்டை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடுறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களால தான் வரும். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நிறைய பேருக்கு அவங்களுக்கு அவங்க தான் முதல் எதிரி. காரணம், அவங்களோட மனசை அவங்க கண்ட்ரோல் பண்றதில்ல. இப்படி உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா அது உங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வழிவகுக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் கெட்ட செயல்களில் ஈடுபட வைக்கும். ஏன்னா உங்க மனசை உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா உங்க ஆசைகளை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, நீங்க செய்யறது தப்புன்னு கூட உங்களால உணர முடியாது. அந்த அளவுக்கு உங்க ஆசைகள் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி ஆட்கள் அவங்க மேல தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணா நீங்க உங்க மனசுல ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தான் உங்க எண்ணங்களையும் செயல்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போதான் உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கைய நீங்க மாத்த முடியும். உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா மத்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வேஸ்ட். அதுக்கு எந்த அர்த்தமுமே இல்லாம போயிடும். உங்க ஆழ் மனசுக்கு அற்புதமான சக்தி இருக்கு. அந்த அற்புதமான சக்தியை நீங்க பயன்படுத்தணும்னா உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும். இப்போ உங்க மனசை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். மைண்ட்ஃபுல்னஸ், மன ஒருமைப்பாடு. மன ஒருமைப்பாட்டை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ப்ரெசன்ட் மொமெண்ட்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கிறது. எனக்கும் தெரியும் இது அவ்வளவு ஈஸியானது இல்லை, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மைண்ட்ஃபுல்னஸை சில வழிகள் மூலம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இயற்கை எழில் மிகுந்த இடங்களுக்கு போய் அப்படியே நடந்து சுற்றி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபோன் இல்லாமல் அந்த காட்சிகளை பார்த்து ரசிங்க. ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருங்க. இல்லைன்னா உங்களோட தாட்ஸை அப்படியே பேப்பரில் எழுதி வைக்கலாம். இதையெல்லாம் விட ஒரு ஈஸியான வழி, டெய்லி கொஞ்ச நேரம் உங்களோட ப்ரீத்திங்கை மட்டும் முழுசாக கவனிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. ஜஸ்ட் உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிங்க.
இது போல மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணி உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண நிறைய வழிகள் இருக்கு. அதுல உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எப்போ பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருந்தா நீங்க உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க மனசு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். நம்பர் 3, எக்ஸசைஸ் டெய்லி. நம்முடைய பெரும்பாலான பிரச்சனைகள் நம்ம உடம்ப மூவ் பண்றது மூலமாவே சரி செய்ய முடியும். நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைகள் இல்ல. சாதாரண விஷயத்த நீங்களே பெரிய பிரச்சனையா ஆக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சீரியஸான பிரச்சனை இருக்கலாம். அதனால நீங்க அதை பத்தியே எப்பவும் நினைச்சுக்கிட்டு அதிலேயே ஸ்டக் ஆகி இருக்கலாம். யூ நீட் டு மூவ். நீங்க மூவ் பண்ணியே ஆகணும். அது உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டியை கொடுக்கும். அதுக்கு ஈடு இணையே இல்ல. பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் காணாம போய் இருக்கிறத நீங்க உணர முடியும். காரணம், நீங்க அந்த பிரச்சனைக்கு கொடுத்திருந்த அதிக முக்கியத்துவம் இப்போ இல்லாம இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் மீதி இருக்கிற பிரச்சனைகள் உண்மையிலேயே சீரியஸானவை. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிற அளவுக்கு மென்டல் கிளாரிட்டி இருக்கும். நீங்க தொடர்ச்சியா எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இங்க தான் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல தோத்து போயிடுறாங்க. அது உங்க உடம்பும் மனசும் ஒன்னோட ஒண்ணு நேரடி தொடர்புடையது. அதனால நீங்க ஒன்ன விட்டுட்டு ஒன்ன கட்டுப்படுத்த முடியாது. மனிதர்கள் நாம பொழுதுக்கும் உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது. நம்ம உடம்புல எல்லா பகுதிக்கும் ரத்த ஓட்டம் ஓட வைக்கணும். என்டார்பின்ஸை ரிலீஸ் பண்ணணும். அதுதான் உங்க உடல் முழுமைக்கும் தேவையான ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கும். அப்படி நீங்க எதுவுமே செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் ஃபாக் வர வாய்ப்பு இருக்கு. பிரெயின் ஃபாக்னா கவனம் செலுத்துறதுல சிரமம், மன இறுக்கம், நினைவாற்றல் இழப்பு. இது உங்க கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டியை அழிச்சிடும். ஸோ மூவ் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதனால எல்லாருமே ஜிம்முக்கு போய் கடினமான உடற்பயிற்சிகளை செய்யணுங்கிறது இல்ல. உங்களால முடிகிற மாதிரி சிம்பிளா வீட்லயே கூட பண்ணுங்க. 20 பர்பீஸ் கூட போதும், இல்லன்னா பிரிஸ்கான வாக்கிங் கூட போதும். ஆனா தவறாம தொடர்ந்து செய்யுங்க. நம்பர் 4, நேச்சுரல் ஃபுட்ஸ். குப்பைகளை சாப்பிட்றத நிறுத்துங்க. நீங்க ஒன்றும் குழந்தை கிடையாது. நீங்க சாப்பிட்ற உணவு உங்க எதிர்கால வாழ்க்கையில நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க குப்பை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பும் மனசும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு பதிலா நீங்க சாப்பிட்ட குப்பை உணவுகளை ப்ராசஸ் பண்றதுலயே பிஸியா இருக்கும். ஒருவேளை நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருந்து அதிக அளவு உணவு சாப்பிட்டாலும் அதை ப்ராசஸ் பண்ணவும் அதிக டைம் எடுக்கும். இதுவும் உங்க மென்டல் கிளாரிட்டியை பாதிக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், பசிங்கிறது ஒரு சூப்பர் பவர். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும். எப்போவும் நீங்கள் சாப்பிடும்போது சுத்தமான இயற்கை உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுக்காக நான் நீங்கள் ஸ்நாக்ஸே சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் சாப்பிட்ற விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேலன்ஸ்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்டானா 50-50 இல்ல, 80-20. உங்க உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ல 80% நேச்சுரல் ஃபுட்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும். இதுதான் உங்க உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான எரிபொருளை கொடுக்கும். மீதி இருக்கிற 20% உங்க விருப்பப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல அதுவும் உங்க உடம்புக்கு கெடுதல் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 5, ஒன் ப்ராப்ளம் அட் அ டைம். நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ஆப்டிமல் மென்டல் கிளாரிட்டியை பெற்றதுக்கு அப்புறம் உங்க பிரச்சனைகள்ல இருந்து நீங்க சால்வ் பண்ண விரும்புற பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கோங்க. அது பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கலாம், எதையாச்சும் புதுசா கத்துக்கிறதுல இருக்கலாம், இல்லைன்னா வெயிட் லாஸ் பண்றதா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய மக்கள் ஒரே நேரத்துல எல்லா பிரச்சனைகளையும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் உடனே சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க எல்லா விஷயங்களையும் தள்ளி தள்ளி போட்டு எதையுமே சரி செய்ய மாட்டாங்க. இப்படி பண்றதுக்கு பதிலா முதல் நாள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டாஸ்கை மட்டும் எழுதுங்க. அந்த டாஸ்க் பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்ன டாஸ்க்குகளா பிரிச்சு எழுதிக்கோங்க. இப்படி பண்றதால நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது எந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ண போறோம்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதனால நீங்க என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்க முடியும். இதுல நீங்க ஒன்ன ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி பண்றதால உங்களோட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரே நாள்ல சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லல. இது கன்சிஸ்டன்ட் ப்ராக்ரஸ் பத்தினது. நீங்க உங்க பிரச்சனையை சரி செய்ய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தொடர்ச்சியா எடுத்தீங்கன்னா போதும். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும்.
உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பை கொடுங்க. அதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நன்றி.